நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்களுக்கு பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த வீடியோஸை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஏரல்ல இருக்கோம். ஏரல்ல நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா மொபைல் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே வீடியோல கூட சொல்லியிருப்பேன், SRS மொபைல்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். எனக்கு வாங்க போற மொபைல் கூட நம்ம அந்த கடையில தான் வாங்க போறோம். எங்க இருக்கு அப்படின்னா ஏரல் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளதான் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற SRS மொபைல்ஸ் கடைக்கு போகும். SRS மொபைல்ஸ், அதாவது ஏரல் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள நின்றுட்டு இருக்கேன். SRS மொபைல்ஸ் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். என் பக்கத்துல கூட பாத்துருக்கீங்க ஒரு பொம்மை இருக்கு. எனக்கு மேல ஹைட்டா இருந்த மாதிரி இருக்கும், பாத்துட்டு இருக்கீங்க. நல்லா புதுசு இருக்கு. இப்போ கடைக்கு உள்ள போய் எனக்கு வாங்க வேண்டிய மொபைலை வந்து இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்க போறோம். வாங்க கடைக்குள்ள போறோம். கடைக்குள்ள வந்து SRS மொபைல்ஸின் உரிமையாளர், அதாவது ஓனர் இருக்காங்க. பொதுவாவே நம்ம வந்து சொல்லுவோம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஓனர் ஆஃப் தி ஷாப் வந்து நீங்க பார்க்க போறீங்க. இந்த கடையினுடைய ஓனர் அவங்க வந்து தினேஷ் சார் தான் நம்ம வந்து முதல்ல பேச போறோம். வணக்கம் சார். SRS மொபைல்ஸ் வந்து ஏரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. எத்தனை வருடங்களாக வந்து கடை வந்து நீங்க வச்சிருக்கீங்க? 7 years வச்சிருக்கோம் மேடம். 7 years அந்த கடை வச்சிருக்கீங்க. சரி சார். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வழங்கிட்டு இருக்கீங்க. நம்ம மொபைல் கடையில வந்து வழங்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம சமீபமா வந்து இந்த ஆஃபர் பத்தி தெரியும். என்ன வந்து அடுத்த ஆஃபர் வந்து என்னைக்கு சார் போடுறீங்க? அடுத்த நெக்ஸ்ட் மந்த் போடுறதா இருக்கும். அதாவது 6, 7, 8 3 நாளைக்கு கண்டிப்பா ஆஃபர். டெம்பர் கிளாஸ் பாத்தீங்கன்னா 10 rupees தான் போடுறோம். அந்த டைம் யாருக்கும் அந்த மாதிரி ஆஃபர் போட்டோம்னா நல்லா ரீச் ஆச்சு. திரும்ப அந்த மாதிரி ஆஃபர் கொண்டு வரோம். அதாவது 3 ஹெட்செட் 100 rupees வரும். அப்போ இந்த ரியல்மி ஹெட்செட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். இது ஜஸ்ட் 300 தான் பண்றோம். உங்களுக்கு 300 அடுத்த மாதம் 6, 7 3 நாள்ல வாங்கிக்கலாம். 6, 7, 8 3 நாள்ல நம்மகிட்ட ஆஃபர் நிறைய ஆஃபர் வரும். அது ஃபுல்லாவே இப்போ 3 ஹெட்செட் 100 ரூபா வரும். அதோட இது 300 ரூபா, டெம்பர் கிளாஸ் 10 ரூபா, ஃபுல் டெம்பர் கிளாஸே 50 rupees தான் பண்றோம். அந்த மாதிரி ஆஃபர் வந்து அடுத்த மாசம் நல்லா இது பண்ணிருக்கோம். அதாவது 3 ஹெட்செட் வந்து வெறும் 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு 3 ஹெட்செட். 3 ஹெட்செட் 100 ரூபா. சரி, நீங்க பாக்குறவங்க பாத்துருப்பீங்க 3 ஹெட்செட் 100 ரூபாய் அப்படின்னா ரொம்ப எந்த ஈஸியா அந்த மாதிரி. உங்க வீட்டுல கூட அக்கா தங்கச்சி அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த 3 ஹெட்செட் வாங்குறீங்க அப்படின்னா அழகா வந்து கொடுத்துடலாம். 100 ரூபாயே வந்து முடிஞ்சு இருக்கும். டெம்பர் கிளாஸ் வந்து ஆஃபர் ஆகுதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஹெட்செட் பிரச்சனைங்க. அது போக வேற எதுவும் ஆஃபர்? மொபைல் வந்து எல்லாமே வந்து 1000 rupees வந்து 2000 வரைக்கும் ஸ்கீம் பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ இஎம்ஐ எடுக்கிற கஸ்டமர் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1000 பே பண்ணாலே நிறைய பேர் காசு இல்லாம இருப்பாங்க. அது 1000 பே பண்ணாலே ஜஸ்ட் நாங்க எங்க சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துறோம். அது நிறைய கஸ்டமர் அதனால நிறைய பேர் வராங்க. அதாவது மொத்தமா வந்து காசு கொண்டு வந்து மொத்தமா மொபைலுக்கு கெட்டினவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்ட்டு இல்லாம வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாலே 1000 rupees பே பண்ணாலே போதும், நாங்க மொபைல் வந்து கொடுத்துருவோம். சரி சார். அதாவது மாதம் 1000 ரூபாய் கெட்டினா போதும் அப்படிதானே? மாசம் 1200 அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். அவங்க என்ன மொபைல் வேணுமோ எடுத்துக்கலாம். சரி, அப்ப முதல்ல வராங்களே, முதல்ல மொபைல் வாங்க வர அன்னைக்கு வந்து முன்பணம் எவ்வளவு கொடுக்கணும்? முதல்ல மொபைல் வாங்க வரோம் முன்பணம் 1000 rupees பே பண்ணாலே போதும். அன்னைக்கு எவ்வளவு கெட்டினாலே அது போல ஜஸ்ட் நம்ம பஜாஜ் இல்லனா மொபைல் வாங்கினீங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது கீழே டிஸ்பிளே டேமேஜ் ஆயிட்டுனா நாங்க வந்து ஃப்ரீயா வாரண்டி போட்டு இது பண்ணி கொடுத்துறோம். அந்த பஜாஜ்ல மட்டும் பண்ணி தராங்க அந்த இது. ஏன்னா டிஸ்பிளே சப்போஸ் பிரேக்கபிள் ஆயிட்டு வாங்கினா நம்ம ஒரு 20,000 கொடுத்து மொபைல் வாங்குறோம். நம்ம வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கும்போது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மாத்திரக்கு 12,000 வந்துடும். நம்ம இந்த பஜாஜ் இஎம்ஐல போடும்போது நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது கஸ்டமர் யாரும் தெரிய மாட்டேங்குது. இஎம்ஐல போடும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. அவங்களுக்கு கரெக்டா இது பண்ணா நல்ல பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு. அதாவது என்னன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து மொபைல் வாங்க எல்லா பணமும் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் வாங்கணும்னு கூட இல்ல. நீங்க 1000 ரூபாய் இருந்தாலே போதும். 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து மொபைல் வந்து தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. வேற எங்கேயும் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் மொத்தமா வந்து காசு வாங்கிட்டு மொத்தமா வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா லாபம் வந்து அவங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்து மத்தவங்களும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் வந்து சம்பாதிச்சா போதாது, மத்தவங்களுக்கும் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கவங்களும் சரி யாரா இருந்தாலும் வந்து மொபைல் புது மொபைல் வாங்குறதுக்கு ரொம்ப எளிய முறையில வந்து இஎம்ஐ சிஸ்டம் வந்து 1000 ரூபாய் நீங்க செலுத்தினாலே மொபைல் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அது பெரிய தாராள மனசு இருந்தாலும் அப்படி கொடுக்க முடியும். அந்த தாராள மனசு வேற எங்கேயும் இல்ல. ஏரல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற SRS மொபைல்ஸ்ல உள்ள ஓனர் சார் தினேஷ் சார் சொன்னது கேட்டிருப்பீங்க. 1000 ரூபாய் இருந்தாலும் நீங்க மொபைல் வாங்கிடலாம். மொத்தமா பணம் இருக்குன்னா நீங்க மொத்தமா கொண்டு வந்து வாங்கிக்கோங்க. சரியா? சப்போஸ் இல்ல அப்படின்னா இஎம்ஐ சிஸ்டம் மூலமாக நீங்க வந்து அழகா வந்து நீங்க மொபைல் வாங்கிக்கலாம்.
சரி சார், இப்போ வந்து நம்ம வந்து வாங்குறோம். சரி, இது வந்து நீங்க ஆஃபர் சொன்னீங்க, அந்த 3 நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்கு. இப்போ வேற நாள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற நாள் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்க எல்லாரும் கண்டிப்பா ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஏன்னா ஹெட்செட் கேட்பாங்க, டெம்பர் கிளாஸ், பேக் கவர் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். அதெல்லாம் ரெகுலரா டெய்லி வந்து வாங்குற கஸ்டமர் எல்லாரும் கண்டிப்பா நாங்களே கொடுத்துருவோம். சரி சார், அதாவது மத்த நாள் வாங்கினாலுமே கூட, அதாவது நீங்க மத்த நாள் வாங்கினாலும் அது 3 நாள் ஆஃபர் அப்படின்னா அதுக்கு சிறப்பு பரிசுகள் வந்து இருக்கு. அதாவது கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா சிறப்பு பரிசுகள் இருக்கு. அப்புறம் வந்து விலையும் கூட வந்து குறைந்த விலையில உங்களுக்கு கொடுக்காங்க. மத்த நாள் வாங்குற அதுக்கு நம்ம அன்னைக்கு 3 நாள் மிஸ் பண்ணிட்டோமே கூட இல்ல. 3 நாளைக்கு தவிர மத்த நாள் வந்தாலும் உங்களுக்கு அழகா வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, எந்த மொபைல் வேணுமோ அதுவும் கூட அழகான முறையில வந்து உங்களுக்கு வந்து அழகா உங்களுக்கு வாங்க வைப்பாங்க. SRS மொபைல்ஸ்னுடைய உரிமையாளர், அதாவது ஓனர் வந்து தினேஷ் சார் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னாங்க மொபைல் வந்து என்னதான் ஆஃபர் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. EMI முறைப்படி நீங்க மொபைல் வாங்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இவ்வளவு விளக்கமாக இவ்வளவு வந்து எல்லாருக்கும் பயன்படும்படி யாருமே கடை வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஏரியா பக்கத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கடையை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கடையை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆள் விற்கிற மொபைல் கண்டிப்பா வாங்குங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தேடி கண்டிப்பா வரும். சார் இவ்வளவு பொறுமையா வந்து அழகா சொன்னீங்க. மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், விளக்கங்கள் வந்து கொடுத்து அழகா நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா. இப்ப SRS மொபைல்ஸ்குள்ள இருக்கேன். இப்ப கடைக்குள்ள வந்தாச்சு. இப்ப ஓப்போ மொபைல் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓப்போலயும் கூட உங்க அந்த பிராண்ட்ல நிறைய வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதுல என்ன வாங்கினா நல்லா இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்போ வந்து ப்ரொமோட்டர் சார் வந்து உள்ள இருக்காங்க. இப்ப அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க என்ன சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லி பாப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓப்போ மொபைல் வாங்கணும்னு இருக்கேன். அந்த ஓப்போ மொபைல்ல வந்து எந்த மொபைல் வாங்கினா நான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா எதுக்குன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன். அது போக எனக்கு யூடியூப்ல வந்து நான் வீடியோஸ் எல்லாம் நான் எடுக்கிறதுனால எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் தேவையான மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரொம்ப நேரம் நான் போன் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல இருந்த மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன மொபைல்ல இருந்து நான் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து நான் எடுக்கிற மொபைல்னால என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு, என்னென்ன லாபங்கள்லாம் இருக்கு, அதுபோல அது என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க கேட்கிற மாதிரி செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மாடல் ஒன்று லான்ச் ஆயிருக்கு, F19 Pro Plus சொல்லிட்டு. அப்புறம் F19 Pro இந்த 2 மாடல் லான்ச் ஆயிருக்கு. இப்போ ஓப்போ சைட்ல பாக்கும்போது அது வந்து F19 Pro Plus பாத்தீங்கன்னா 5G மொபைல், இது ப்ரோ வந்து 4G மொபைல். நான் 2 மொபைலையும் காட்டுறேன், நீங்க பாருங்க உங்களுக்கு எது பெஸ்டோ அது எடுத்து. இது F19 Pro Plus, யூடியூப் பிளஸ் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து இப்போ 5G லான்ச் பண்ண போறாங்க. இப்போ ஜியோ சைட்ல பாத்தீங்கன்னா, ஏர்டெல் சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ 5G வந்து லான்ச் பண்ண போறாங்க. இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் இல்ல ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ள லான்ச் ஆயிடும். இப்போ 5G மொபைல் எடுக்கிறது நீங்க பெஸ்ட். ஏன்னா 4G ஆல்ரெடி உங்களுக்கு லான்ச் ஆகி இப்போ கொஞ்சம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு அப்டேட்டடா 5G வருது. ஸோ இதுக்கு 2 கம்பேரிசன் நான் பண்றேன். F19 Pro plus 5G. F19 Pro வந்து 4G. 4G சைட்ல பார்க்கும்போது இதுல ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Helio MediaTek P95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுல F19 Pro Plus பார்க்கும்போது அதே Helio MediaTek Dimensity 1000 Plus 5G உண்டான ஒரு ப்ராசஸர். ஸோ அட் த சேம் டைம் என்னன்னா ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் குவிக்கா இருக்கும். இதுக்கு 2 போது சில ஆப்ஷன்ஸ் மட்டும் மாறும். கேமரா சைடு உள்ள ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 48+8+2+2 பேக் சைடு. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 16 MP உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது கேமராவை பொறுத்த வரைக்கும் 2 ஒண்ணு போல தான் இருக்கும். ஆனா அது வந்து 5G மாறும்போது அப்போ அந்த டைம்ல வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நல்லா ஃபாஸ்டா இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நீங்க நெட் ஆக்சஸ் பண்றதுலாம் ரொம்ப குவிக்கா இருக்கும். வீடியோ அப்லோட் பண்றதா இருந்தாலுமே சரி, இல்ல டவுன்லோட் பண்றதா இருந்தாலுமே சரி, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஓப்போ ப்ரோ பிளஸ் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியா தான் சொல்றாங்க. உங்களுக்கு 4Gக்கு கம்பேர் பண்ணும்போது 5G டபுள் மடங்கு உங்களுக்கு ஸ்பீட் உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ கேமரா சைடு நான் சொல்லுறேன் சரியா. இப்போ கேமரால 2மே யூனிக்கா இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்ட் செட்டா உங்களுக்கு இருக்குது. டைனாமிக் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட். என்னன்னா இப்போ நார்மலா மற்ற மொபைல்ல கொடுக்குறது வந்து பேக் சைடு வந்து போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோர் கிரவுண்ட்ல வந்து நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, பேக் சைடு பிளர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டும்.
ஆனா டைனாமிக் போர்ட்ரேட் எஃபெக்ட்ல என்னன்னா பேக்ல ரன்னிங் மாதிரி இருக்கு. அதாவது என்ன சொல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சைபர் ஷாட் பிக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ பேக்ல ரன்னிங் மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு கிளியர் ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்க நார்மலா நிக்கும் போது உங்களுக்கு போர்ட்ரேட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. டைனாமிக் எஃபெக்ட்ல பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கும். நீங்க உங்களுக்கு போர்ட்ரேட் உங்களோட பிக்சர் வந்து நல்ல கிளாரிட்டியா கிறிஸ்டல் கிளாரிட்டியா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ப்ரோல இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, இப்போ வீடியோ எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இப்போ வீடியோ நீங்க RGB கலர்ல உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். இப்போ ரீசெண்டா F17 Pro Plusல கொடுத்துருந்தாங்க ஓப்போ சைட்ல. அதே மாதிரி V20ல கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல வந்து புதுசா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ வீடியோ எடுக்கிறோம்னு வைங்களேன், இப்போ நம்ம ஃபேஸ் மட்டும்தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். சாரி, நம்ம ஃபேஸ் மட்டும் தான் கலர்ல இருக்கும். பேக் சைடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல எப்படி என்னன்னா RGB கலர்ன்ற போது நம்ம கிளிக் பண்ற கலர், அதாவது ரெட் கலர் கிளிக் பண்ணணும்னு வைங்களேன், ஃபுல் ரெட் கலருமே உங்களுக்கு வந்துடும். மற்றபடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலுமே சரி, ஒரு டிரெஸ் கிளாத்ஸ் என்ன ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் எடுத்து வச்சுக்கலாம், கிரீன் வேணும்னா கிரீன், ப்ளூ வேணும்னா ப்ளூ. ஸோ அதுவே உங்களுக்கு இப்போ ப்ளூல உள்ள ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கை ப்ளூ, அப்புறம் இப்போ ரெட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, பிங்க், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ அதுவும் உங்களுக்கு சேர்ந்தே வரும். ரெட், ப்ளூ, கிரீன் அந்த மட்டும்தான் இல்ல, அது ஆரஞ்சா இருக்கட்டும், பிங்கா இருக்கட்டும், எல்லா ஷேடும் உங்களுக்கு சரி. இது வந்து என்னன்னா ஃபுல்லாவே அந்த டோட்டல் இமேஜ்க்கே பாத்துக்கலாம். இமேஜ் அதாவது வீடியோக்கு அந்த ஃபுல்லாவே மாத்திக்கலாம். ஆமா, வீடியோக்கு வந்து நீங்க ஆமா ஃபுல்லாவே மாத்திக்கலாம். அதாவது ஃபுல்லா மாத்திக்கணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு இருக்கும். அந்த கலர் வேரியன்ட் மட்டும், ஆமா கலர் மட்டும் உங்களுக்கு மாறும். இப்போ ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர்ல எடுத்துக்கலாம். அது வந்து F19 Proல இருக்கு. ஸோ Pro Plusல பாத்தீங்கன்னா டைனாமிக் போர்ட்ரேட் எஃபெக்ட். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு AI கலர் போர்ட்ரேட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் செல்ஃபி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நைட் டைம் செல்ஃபியா இருக்கட்டும், உங்களுக்கு நைட் டைம் போர்ட்ரேட் எஃபெக்டா இருக்கட்டும். என்னன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா உங்களுக்கு கலரோட கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா எடுத்து காட்டும். இப்போ நைட் டைம் மற்ற போனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ நைட் டைம்னா அப்போ லைட் போடாம லைட் எஃபெக்ட்லாம் வைக்காம கூட நல்லா இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ நீங்க பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு லைட் உங்களுக்கு இருக்குன்னு, நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கும்போது உங்க பேக் சைடுல இருக்க லைட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்க நம்ம ஃபேஸ் கிளியரா தெரியாது. இதுல அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல உள்ள லைட்டை வந்து கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிட்டு உங்களோட கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் எக்ஸாக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேக்ரவுண்ட்ல உள்ள லைட் வந்து அவ்வளவு உங்களுக்கு பிரைட்னஸா இருக்காது. உங்களோட ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபேஸும் மற்றபடி உங்களோட நீங்க என்ன வேர் பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு கேமரா செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. அட் சேம் டைம் இன்னொன்று இருக்கு, இதுல புதுசா ஒண்ணு போட்டிருக்காங்க, அதாவது ஃபோக்கஸ் மோட்னு சொல்லி. இப்போ வீடியோ எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு புக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க இப்போ ஹைலைட் பண்ணி அது மட்டும் தான் நான் வீடியோ கவர் பண்றேன்னு வைங்களேன், அந்த ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது அந்த ஃபோக்கஸ் எப்படின்னா, இப்போ நீங்க அந்த புக்கை அப்படி கவர் பண்றீங்கன்னு வைங்களேன், அதுல வீடியோட வீடியோ டபுள் டேப் மட்டும் பண்ணீங்கன்னா போகணும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அதுக்காண்டி எங்க கிட்ட ஒரு டெமோ போன் வச்சிருக்கோம், F19 Pro Plus. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு கேமரா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு போட்டோ எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. என்ன அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, கலர் கான்ட்ராஸ்ட் எக்ஸாக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறது. இப்போ நீங்க டல்லா இருக்கிறப்போ, இப்போ ட்ரெஸ்ஸஸ் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப டல்லா, இப்போ என்ன சொல்ல டல்லா இருக்குன்னு வைங்களேன், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் டல்லா இருக்குன்னா இந்த இதுவை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு AI சீன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன்னு சொல்லி வரும். சரியா? இதுலயே பாத்தீங்கன்னா வைங்களேன், இது சென்ஸ் ஆகிடும் மேம். நம்ம இண்டோர்ல இருக்கணும், இண்டோர்னு சொல்லி வந்துடும். இப்போ வெளியே எங்கேயாச்சும் இருக்கணும் வைங்களேன், வெளியே வந்துச்சுன்னா அவுட்டோர்னு வந்துடும். இப்போ நம்ம கலரை வந்து இது பண்ணி சாலிட் கலர் கான்ட்ராஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்க இந்த இதுலதான் இருக்கீங்க, இது ப்ளூ ஸ்கை, இண்டோரு, அதாவது நம்ம எங்க இருக்கோமோ அந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதுவே உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா செட்டிங்னு சொல்லி கொடுக்குறோம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ்லயே போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லி வரும். போர்ட்ரேட் எஃபெக்ட்லயே உங்களுக்கு ஓப்போ சைட்ல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் போர்ட்ரேட் எஃபெக்ட். ஒன்னு டைனாமிக் போர்ட்ரேட், அப்புறம் நியான் போர்ட்ரேட், அப்புறம் AI கலர் போர்ட்ரேட். இப்போ நான் உங்களை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த இதுவை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன எஃபெக்ட் என்னென்ன இருக்கு. இது நார்மல் நம்ம கலர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த போட்டோஸ். இது உங்களை வச்சு நம்ம போட்டோ எடுத்தது. இது கலர் என்ஹான்ஸ் பண்ணது நான் சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த
ட்ரெஸ் கிளாத்திங் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ஆமா கொஞ்சம் பிரைட்டா எடுத்து காட்டும். இது கலர் என்ஹான்ஸ்மென்ட் மோடு, இது நார்மல் போட்டோஸ். ஸோ நார்மல் போட்டோஸ்ல வந்து நீங்க இந்த இதுதான் உங்களுக்கு நேச்சுரலா இருக்கிற போட்டோ. இது பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் எஃபெக்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கலர் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. இது வந்து நான் டைனாமிக் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா. பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ரன்னிங்கா இருக்கும், உங்களுடைய போட்டோஸ் மட்டும் உங்களுக்கு போர்ட்ரேட்டா கிளியரா இருக்கும் எடுத்துக்காட்டு. நீங்க என்னதான் நீங்க பேக் சைட்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளரா தான் உங்களுக்கு வரும். இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலர் போர்ட்ரேட் எஃபெக்ட். நீங்க கலர் நைட் டைம் வந்து நீங்க இப்ப பார்ட்டிஸ் இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்க போடுறீங்கன்னு வைங்களேன், பேக்ல இருக்கிற லைட் செட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும் லைட் செட்டிங். அந்த லைட் செட்டிங் ஏற்ற மாதிரி உங்களோட கலர் கான்ட்ராஸ்ட் எக்ஸாக்ட் பண்ணி கொடுத்து உங்களோட போட்டோஸை வந்து நல்ல ஒரு பக்கா போர்ட்ரேட் எஃபெக்ட்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டும். உங்களுக்கே தெரியுதுல்ல, உங்களோட இதை மட்டும் கிராப் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ண மாதிரி பேக்ல பிளர் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா. சோ அந்த இதுதான். இப்போ வீடியோஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வேற புக்ஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க காட்டுறீங்க, இல்ல ஒரு யூடியூப்லயே நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இந்த மாடல் காமிட்டு நீங்க காட்டுறீங்கன்னு. இப்போ இந்த மாடலை வந்து ஃபோக்கஸ் பண்றோம், பேக்ரவுண்ட்ல உள்ள ஆப்ஜெக்டும் சேர்ந்து ஃபோக்கஸ் ஆகும் சில நேரம். நம்ம ஒரு கிட்ட போயிட்டோம் இல்ல பேக்ல வந்துட்டோம்னு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆயிரும். நம்ம ஆனா ஃபோக்கஸ் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து பேக்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுல அந்த மோடு இருக்கு. ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஆப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேக்ல இருக்கு மத்த எல்லாம் ஒரு இதுவையும் பிளர் பண்ணி கொடுக்கணும். பிளர் பண்ணினா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மோட காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து இந்த இதுதான் வச்சுக்கோங்களேன், இந்த ஓப்போவோட என்கோ W11 இது ப்ளூடூத். இதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா வெறும் டபுள் டேப் மட்டும் பண்ணா போதும், லாக் ஆயிரும் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்தாலும் சரி இல்ல நம்ம நகர்ந்தாலும் சரி அந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். இப்போ காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகாது. மற்ற இடம் கூட இப்ப நம்ம ரொம்ப குவிக்கா நம்ம ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபோக்கஸ் எடுக்கிறது. என்னதான் பண்ணாலுமே நம்ம மூவ் பண்ணாலுமே இல்ல அந்த ஆப்ஜெக்டே மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த ஃபோக்கஸிங் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கும். மற்றபடி வேற எங்கேயும் ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து உள்ள குறுக்கிட்டாலுமே அவங்க ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது தனியா கொடுத்துருக்க ஆப்ஷன். இதுலயே வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க மேம், 12 வியூ வீடியோ மோட்னு சொல்லி. இந்த அதாவது நார்மலா நம்ம போட்டோஸ் ஓபன் பண்றோம்ல, இதுலயே மோர் செட்டிங்ஸ்ல இந்த மோர்ல பண்ணிக்கலாம் 12 வியூ வீடியோ. இது நார்மலா எல்லா மொபைல்லையும் கொடுத்துட்டாங்க. இப்ப வர மொபைல்ல எல்லா மொபைல்லையும் இப்ப இது ஒரு கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆன ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு இப்போ வருது. ஏன்னா ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி ரெண்டு வீடியோவும் அட் அ டைம் உங்களுக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கிறது. ஆனா இதுல ஓப்போ சைட்ல என்ன ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னா, இதுலயே ஃப்ரேம்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கலாம். இதுலயே 3 இந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம், அதுவும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். ஆனா இது வந்து எந்த ஒரு போன்லயும் கொடுக்கல, இது ஓப்போல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3 விதமா மாத்திக்கலாம், 3 ஃப்ரேம்ஸா நம்ம மாத்திக்கலாம். இது ரவுண்ட் ஃப்ரேம், இதுலயே பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேம். இது வந்து வாட்ஸ்அப் மத்தபடி இப்போ ஐஎம்ஓ அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃப்ரேமே நம்ம டிஃபால்ட்டாவே போன்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த நம்ம கேமராவை சேஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா, ரியர் கேமராவும் ஃப்ரண்ட் கேமராவும் சேஞ்ச் பண்றோம்ல, சோ அந்த சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த இதுல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அந்த ஃப்ரேம்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 3 டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, இது நார்மல் 48 MP கேமரா, ஆனா இதுலயே உங்களுக்கு ஹைபிரிட் 108 MP கேமரா வரையும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சோ இது நார்மல் உங்களுக்கு 48 MP, இது 48 MP கேமரா மேம். இது நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். இந்த இது வரையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்.
அதுவே கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது தெரியுது பாத்தீங்களா 48 MPல இருக்கிற எல்லா போனும். ஆனா கலர் கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாது, பிக்சல் உங்களுக்கு ப்ரோக் ஆகாது. இதுலயே 48 MPல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 108 MP கேமரா வரை நீங்க எடுத்துக்கலாம். இது 108 MP கேமரா. இது உங்களுக்கு இப்போ 108 MPன்றத நம்ம எப்படி ஷுவரா நம்ம சொல்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோட டீடைல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இதோட எம்பியோட சைஸே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியுதா? இது 108 MPக்கு உண்டான எக்ஸாக்ட் ஜூமிங். இதுல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோக்கஸிங் மோடு. இது 48 MPக்கு உண்டான. நார்மலா 48 MPக்கு உண்டான எல்லா போன்ஸ்லயும் இந்த ஜூமிங் வரையும் தான் போவோம். 108 MP வரல உள்ள கேமரா உள்ள போன்ஸ் எல்லாம் இந்த இதுல தான் இருக்கும். நீங்க பெஸ்டா கேமராஸ், வீடியோஸ் கவர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் ஒரு தேவைக்கும் இந்த போன் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், இல்ல ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இது வந்து கேமராவோட சைடு. ஸோ இப்போ பேட்டரி பேக்கப் சைடு, அப்புறம் உங்களோட சார்ஜிங் அந்த இதுக்கு நான் சொல்றேன். பேட்டரியோட பேக்கப் பார்த்தீங்கன்னா 4301. இதுதான் உங்களுக்கு பேட்டரியோட பேக்கப். ஸோ ஏன் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ அட் தி சேம் டைம் டைனாமிக் 1000+ உள்ள ஒரு ப்ராசஸர். ஸோ இதுல வந்து அதிகமா உங்களுக்கு சார்ஜ் குடிக்காது. ஸோ ஏன்னா இப்போ கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்ல, ஓவரா உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு ட்ரைன் ஆகாது. ஸோ பேட்டரிக்கு அதிகமா உங்களுக்கு சார்ஜ் எடுத்து கொடுக்காது. எடுத்து கொடுக்காதுன்னா என்ன சொல்ல, நம்ம இப்போ யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்றோம்னா அதுக்கு தான் உங்களுக்கு மெயினா கொடுக்குமே தவிர்த்து பேக்ரவுண்ட் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு கொடுக்காது. பேட்டரி வந்து அவ்வளவா அப்படின்னா பண்ணாலுமே சீக்கிரமே ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிரும். இப்போ அதுக்கு தான் சொல்றேன். இப்போ ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிரும். ஃபாஸ்டா சார்ஜ் ஆகிறதுக்காக இந்த 50 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ப்ரோ பிளஸ்ல. இதுவே ப்ரோ சைட் பாத்தீங்கன்னா 30 வாட்ஸ் ஃபிளாஷ் ஊக் சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் வந்து டைமிங் மட்டும்தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரோல பார்க்கும்போது 56 மினிட்ஸ்ல உங்களுக்கு 100% சார்ஜ் ஏறிடும். இதுல பாத்தீங்கன்னா 36 மினிட்ஸ் தான். வெறும் 40 நிமிஷத்துக்கு கம்மி. அரை மணி நேரத்துல 0 to 100% உங்களுக்கு சார்ஜ் கொடுக்க ஆகிடும். அதாவது 0 இருக்க சார்ஜ் வந்து 100 வந்து 36 மினிட்ஸ்ல உங்களுக்கு 100% உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். இது வந்து ப்ரூஃப் பண்ணது. பிளஸ் அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு 5% இல்ல ஒரு டைம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு யூடியூப்ல வந்து ஒரு நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கணும், இல்ல வேற ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் பார்க்கணும், இல்ல உங்க வீடியோவை ஏதாச்சும் செக் பண்ணணுன்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். உங்க போன்ல வந்து வெறும் 0% சார்ஜே இல்ல, சுத்தமா போயிருச்சு. 5 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு டைம். ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல வெளியே எங்கேயாச்சும் கிளம்புறீங்கன்னு வைங்க, 5 நிமிஷத்துல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா அரை மணி நேரம், அதாவது 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், அதாவது 3.5 hours நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கலாம். வெறும் 5 நிமிஷம் போட்டாலே, வெறும் 5 நிமிஷம் சார்ஜுக்கு 3.6 மணி நேரம், 3.5 hours நீங்க வீடியோ பாத்துக்கலாம் யூடியூப்ல. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க மற்றது பாத்தீங்கன்னா ஹை வாட் சார்ஜர் தான் இதுல மற்ற இதுல கொடுக்குறது. இது வந்து லோ வாட் பவர் சார்ஜர். ஏன்னா அதிகமா உங்களுக்கு என்ன சொல்ல, இதுலயே 5 சேஃப்டி லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரிக்கு ஓவரா உங்களுக்கு டேமேஜ் இருக்காது. இப்போ ஹை வால்ட் போடும் போது உங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இதுக்கு டேமேஜ் இருக்காது. ஸோ அதனால லைஃப் லாங் உங்களுக்கு இந்த பேட்டரியை வச்சு நல்லா நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேட்டரி சைடு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அட் தி சேம் டைம் உங்களுக்கு கேமரா வைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். மொத்தத்துல போன் யூஸ் பண்றாங்கன்னா இது வாங்கினா ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க கேட்கிற எல்லா ஒரு ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கும். கேமரா சைடும் சரி, இல்ல உங்களுக்கு பிசிக்கலாவும் இருந்தாலும் சரி. ஸோ பிசிக்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காவும் இருக்கும், ஷைனி ஃபினிஷிங்கு, ப்ளஸ் வந்து டிஸ்பிளேவோட கிளாரிட்டி வைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டு. 6.5 inches உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்ல ஷைனி ஃபினிஷிங்கு. வெயிட்டும் நீங்கள் லிஃப்ட் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துங்க.
பாக்கையும் நல்லா அழகா ஸ்டைலிஷா நல்லா அந்த மாதிரி இருக்கு. அதுவும் வெயிட்லெஸ்ஸா அந்த மாதிரி இருக்கு. ஆமா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு ஸ்டைலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பாக்கையே கொஞ்சம் அழகா இருந்த மாதிரி இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்து காமிச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க. பாக்கையும் கொஞ்சம் அழகா நல்லா வந்து இப்பதான் எங்க வெளியே கொண்டு போனாலும் மொபைல் நல்லா இருக்கணும்னு நம்ம இப்பதான் எதிர்பார்ப்போம். வெளியே கொண்டு போகும்போது பாக்குறதுக்கு மத்தவங்க பார்க்கும்போது அழகா இருந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாவும் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். இதை பார்க்கும்போது மத்த நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண மொபைல்ஸோட இது வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து தூக்கிட்டு போறதுக்கு அழகா இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைட் பாத்தீங்கன்னா F19 Pro விட F19 Pro Plus தான் ஜாஸ்தியா மூவ் ஆகிட்டு இருக்கு. 17 அன்னைக்கு லான்ச் கொடுத்தாங்க. ஸோ 17 அன்னைக்கு லான்ச் 7 பீஸ் போல நாங்க சேல் பண்ணிட்டோம். ஏன்னா ப்ரோ ஒன்னு கூட போகல. ப்ரோ பிளஸ் 7 பீஸ் சேல். ஆனா ப்ரோ கேட்டு வர கஸ்டமர் வந்து ப்ரோன்னு சொல்லி கேட்டு வர கஸ்டமர், அதாவது 21,400 எனக்கு இது நல்லா இருக்கு, 490 இது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வர கஸ்டமர் இதோட ரேட்டை கேட்ட உடனே, ஏன்னா இப்போ பஜாஜ் இஎம்ஐல இருக்கு, டிவிஎஸ் இருக்கு, ஸோ கிரெடிட் கார்டு சைடு இஎம்ஐ இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம இஎம்ஐ சைடு கஸ்டமர்ஸ் வந்து இந்த இதுக்கு ரேஞ்சுக்கு ரைட் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் தானே எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதுல எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லி இந்த ப்ரோ பிளஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா பிரைஸ் செக்மெண்ட் வைஸ்மே உங்களுக்கு பெஸ்ட். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ற வீடியோவா இருக்கணும், இல்ல போனோட கிளாரிட்டி, இல்ல பேட்டரி பேக்கப், இல்ல சார்ஜிங் டைம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட் தான். ரெண்டுமே பெஸ்ட் தான். ஆனா இது வந்து 5G வந்து இருக்கிறதுனால இது வந்து வருங்காலத்துல வந்து ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாசத்துலயே வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸும் பார்த்தா ரொம்ப அதிகமான வித்தியாசம் இல்லை. ஒரு 5,000 வாங்கினாலே இப்பவுமே நல்லா தான் வாங்கிக்கலாம். ஓப்போ ப்ரோ பிளஸ் வாங்கினா பெஸ்ட். ஓப்போ F19 Pro வாங்க வந்தவங்க வந்து ஓப்போ F19 Pro Plus வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா 5,000 ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஓப்போ F19 Pro Plus வேணும் அப்படின்னு சொல்லி லான்ச் ஆன அன்னைக்கு வந்து 7 மொபைல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்ப அவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னா நம்மளுக்கும் கூட இது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க சொன்ன விதம் அதுல வந்து எல்லாமே வந்து பெஸ்ட். அப்படின்னா எனக்கும் வந்து ஓப்போ F19 Pro Plus தான் வேணும். அதுதான் நான் இப்ப வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா இதுல Pro Plus அண்ட் Pro இதுல வந்து எங்களுக்கு ப்ரீ புக்கிங் போச்சுனாங்க. இப்போ ப்ரீ புக்கிங் சைட்ல வந்து கஸ்டமருக்கு ஒரு 1,000 rupees மட்டும் பே பண்ணா ஒரு Enco W11 ப்ளூடூத் ஹெட்செட். இப்போ ப்ளூடூத் இல்லாம யாரும் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க மொபைல். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, இப்போ வீடியோ ஏதாச்சும் பாக்குறீங்க, இல்ல வெறும் நாய்ஸியா இருக்கு, வெளியே ஃபுல்லா நாய்ஸியா இருக்கு, இல்ல வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கீங்க, டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும், அதே நம்ம சவுண்ட் நல்ல கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ப்ளூடூத் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். மோஸ்ட்லி வயர்ல ஹெட்செட்னா அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப இதுவா இருக்கும், கிளம்ஸியா இருக்கும் எடுக்கும் போதே. அதுக்கு பதிலாக ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால கஸ்டமர்ஸ் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூடூத் ப்ரிஃபர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டதுனால எங்க சைட்ல இருந்து ப்ளூடூத் நாங்க ப்ரொவைட் பண்றோம். மொபைல் வாங்கினாலே நீங்க தந்துடுறீங்க. ஆமா, மொபைல் ப்ரீ புக் பண்ண கஸ்டமர் எல்லாருக்கும் மொபைல் வாங்கினா 1,000 rupees மட்டும் பே பண்ணி ஒரு ப்ளூடூத் இது வந்து நாங்க கொடுக்கணும். அதாவது ஓப்போவோட Enco W11 ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஓப்போவோட Enco W11 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆஃபர் பண்ணிருக்கோம். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,000 above தான் இதோட ஆக்சுவல் பிரைஸ். ஸோ கஸ்டமருக்காக, கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷனுக்காக வெறும் 1,000 rupees 999 rupeesக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரீ புக்கிங் கஸ்டமர். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு 2-3 நாள் முன்னாடியே நீங்கள் சொன்னதுனால நான் உங்களுக்கு ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக இந்த Enco W11 ப்ளூடூத்தோட நான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் இது ப்ரைஸ் கொடுக்க வேணாம், நான் அதில் கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷனுக்காக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதாவது மொபைல் வாங்குறதுக்காக ப்ரீ புக்கிங் பண்ணதுக்காக இது சும்மா தருவீங்க. ஆமா, நான் உங்களுக்கு இது அதாவது இப்போ கடை சார்பா, அதாவது எங்களோட SRS மொபைல் சார்பா நான் உங்களுக்கு ப்ளூடூத் மட்டும் இல்ல சில வாங்குற கஸ்டமருக்கும் இது பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் வாங்க வந்துட்டு எனக்கு தரீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கூட இது உண்டா? கண்டிப்பா மேம், நான் இப்போ அவங்களுக்கு இந்த சேம் ப்ளூடூத் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாம ஸ்பீக்கர் சைடு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஓப்போ F19 Pro Plus எடுத்தாச்சு, உங்களுக்கு அதோட சேர்த்து நான் ப்ளூடூத் இருக்கும் பிளஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது ரெண்டுமே நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன். இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இது வந்து 3,000+, இது வந்து 1,800+ ஸ்பீக்கர். அதாவது JBL கேள்விப்பட்டிருக்கீங்க, சேம் JBLோட சேம் சவுண்ட் சரௌண்டிங் உங்களுக்கு அதிலேயே இருக்கும் ஸ்பீக்கர். இப்போ நான் உங்களுக்கு மொபைல் ஓப்பன் பண்ணி தான் சொல்லலாம்.
ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதோட சேர்த்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். எக்ஸாக்ட் JBL-ஓட எஃபெக்ட் அப்படியே உங்களுக்கு இருக்கும். இது கொடுக்குறாங்க. இப்போ மற்ற இதுல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு அது கிளாரிட்டி இருக்காது, ரொம்ப டல்லா இருக்கும், சவுண்ட் அவ்வளோ உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. என்ன சொல்ல உங்களுக்கு நார்மலா ஒரு சென்னையில டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்ல எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவாயிரும். இல்ல ஒரு 3 மாசம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 2 மாசம் தான். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டமருக்கு ஓப்போ சைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். நான் அது ஃபோன் கனெக்ட் பண்ணியாச்சு. இதே ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். பூச்சி தங்கச்சி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சுந்தரமே மலர் கொடி முத்தாரமே இங்கூரு இங்கூரு முத்தாரமே. இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ உங்க பேரை சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்து வர கஸ்டமருக்கு வந்து நாங்க யூனிக்கா ஒரு 3 ஆஃபர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோனா இருக்கட்டும், இல்லை ஸ்பீக்கர்ஸ், இல்லை வேற என்ன ஒரு இது வராங்க நாங்கள் வந்து உங்க பேரை சொல்லிட்டு வராங்க, இந்த வீடியோ பார்த்து வராங்க கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சைட்டில் நிறைய கவர்ஸ், எல்லா மொபைல்ஸ்க்குள்ளான கவர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸு, டேட்டா கேபிள், அப்புறம் ப்ளூடூத் இயர்ஃபோனு, ஸ்பீக்கர்ஸு, கீபோர்டு, ஜாய்ஸ்டிக்ஸு எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் சைடில் இருந்து ஓப்போ மட்டும் சொல்லி இல்லை, எங்கள் சைடில் நிறைய மொபைல்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விவோ இருக்குது, சாம்சங் இருக்குது, ரியல்மியில் இருக்குது, அப்புறம் ரெட்மி. உங்களுக்கு எந்த மொபைல் தேவைப்படுதோ அந்த மொபைல் கூட கேளுங்க, நாங்கள் ஆன்லைனில் விட உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிறோம். சரி, ஏன்னா இப்போ மற்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி, ரெட்மி வந்து ஆன்லைனை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நாங்கள் ஆன்லைன் ப்ரைஸும் இல்லை, உங்களுக்கு ஆன்லைனில் விட உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிறோம். சரி, உங்கள் பேர் சொல்லிட்டு வர கஸ்டமருக்கு யார் வந்தாலுமே சரி உங்களுக்கு 3 டோல் ஆஃபர். மொபைல் வாங்கணும் அப்படின்னா மொத்தமா பணம் செலுத்தி தான் வாங்கணும் இல்ல. சில பேர்ட்ட எடுத்துட்டோம்னா மொத்தமா நம்ம கையில வந்து காசு இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல கூட நம்மளுக்கு மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கு, உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க SRS மொபைல்ஸ்க்கு வரலாம். அவங்க வந்து உங்களுக்காக EMI வந்து ஒழுங்கு பண்ணி கொடுக்காங்க. அதுவும் கூட நீங்க மாதம் மாதம் செலுத்துறது கூட 1000 ரூபாயில இருந்து செலுத்துற மாதிரி வந்து நீங்க 1000 ரூபாய் செலுத்துறதுக்கு நீங்க வந்து 1000 ரூபாய் தான் கையில இருக்கு அப்படின்னா மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த 1000 ரூபாய் கொண்டுட்டு வந்துட்டு நீங்க எந்த மொபைல் வேணுமோ உங்களுக்கு விருப்பம் மொபைல், நம்மளுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்தாலும் 1000 ரூபாய் வந்து முன்பணமாக செலுத்திட்டு மாதம் மாதம் EMI மூலமா நீங்க வந்து பணத்தை கட்டிக்கலாம். அதனால அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. கையில காசு இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்க கையில இவ்வளவுதான் 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. நீங்க ஆசைப்பட்ட மொபைலை வந்து அழகா வந்து வாங்கலாம். EMI வந்து சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அழகா நீங்க வந்து நம்ம SRS மொபைல்ஸ்ல மொபைல் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 6, 7, 8 இந்த 3 நாட்களும் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களுக்கு பரிசுகள், அழகான பரிசுகள் வந்து SRS மொபைல்ஸ்ல கொடுக்காங்க. அது மொபைல் வாங்குறது போக அது அன்னைக்கு வாங்கினா நமக்கு EMI கிடையாதா அப்படிலாம் கிடையாது. அப்பவும் உங்ககிட்ட முன்பணமா ஃபுல்லா கொடுக்க இல்லை அப்படின்னாலும் EMI-ல கூட நீங்க வந்து மொபைல் வாங்கிக்கலாம். அன்னைக்கு 3 நாள் மட்டும் உங்களுக்கு வந்து அழகிய பரிசுகள் வந்து SRS மொபைல் சார்பாக காத்திருக்குது. ஏப்ரல் 6, 7, 8 இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்காக அழகிய பரிசுகள் வந்து SRS மொபைல்ஸ்ல வழங்குறாங்க. அதனால ஆஃபர்ஸ்ல கூட நீங்க வந்து மொபைல் வந்து வாங்கிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிருக்க மொபைல் பாத்திருப்பீங்க, ஓப்போ F19 Pro Plus. அதான் செலக்ட் பண்ணிருக்கேன். சார் கூட அழகா வந்து ஓப்போ ப்ரொமோட்டர் சார் வந்து அழகா உங்களுக்கு எல்லாமே வந்து விளக்கமாக என்னது அதனால என்ன பயன்கள், அது வாங்குறதுனால என்னெல்லாம் ஃபீச்சர் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது போக வந்து என்னெல்லாம் ஃப்ரீயா அது வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அதுக்காக என்னெல்லாம் தராங்கன்னு சொன்னாங்க. ஏன் பேரை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 3 வந்து பொருட்கள் வந்து அவங்க கொடுக்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தாராளமாக நீங்க வந்து வாங்கலாம். அது போக SRS மொபைல்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு விளம்பரம் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். வேற எங்கேயும் நீங்க அடைய வேண்டியதுல ஏரல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான். சில கடைகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து கடை எங்கன்னு நீங்க தேடி போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நீங்க வந்து பஸ்ல அழகா இறங்கினா கூட நீங்க வந்து உள்ள வந்து அழகா வாங்கிடலாம். அது போக அருமையா இருக்கு. எல்லா மொபைல்ஸுமே அவங்க வச்சிருக்காங்க. அதாவது எவ்வளவு நம்மளுக்கு நிறைய ரூபாய் இருந்தாலும் மொபைல் வாங்க முடியும் அப்படின்னு இல்ல, எல்லா வகையிலுமே எந்த ரூபாய்க்கு நீங்க குறைந்த விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இங்க வந்து மொபைல் வந்தீங்கன்னா நிறைய விதவிதமா வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்து அழகா வந்து வாங்கிடலாம். அதுவும் பொறுமை
பொறுமையாக ஒவ்வொரு மொபைலையும் கூட அழகா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சில பேர் எடுத்துட்டீங்கன்னா வயசானவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பட்டன் சிஸ்டம் மொபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தேவைனா கூட நீங்க வரலாம். இங்க கடையில வந்து நிறைய வச்சிருக்காங்க. எந்த மொபைல்னாலும் நீங்க வாங்குறதுக்கு SRS மொபைல்ஸ் ஏரல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற SRS மொபைல்ஸ் வரலாம். என்ன மொபைல் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே வந்து கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, பேக் கவர்ஸ் வந்து அழகா அதாவது டிசைன் நிறைய வந்து விதவிதமான டிசைன்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பேக் கவர் போனுக்கு வந்து உங்களுக்கு எந்த கம்பெனிக்குள்ள பேக் கவர் வந்து வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து SRS மொபைல்ஸ் வந்தீங்க அப்படின்னா நிறைய விதவிதமான பேக் கவர்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க ஒரு விளம்பரத்துல நான் வந்து SRS மொபைல்ஸ்க்காக பேசியிருப்பேன். SRS மொபைல்ஸ் பத்தி பேசின எனக்கே வந்து அதுக்கப்புறம் பேசின அடுத்த வாரத்துல இருந்து எனக்கு ஃபுல்லா வந்து டியூஷன், ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ், அப்புறம் ஃபுல்லா கிளாஸஸ் எல்லாம் புக் ஆகி இப்போ ஃபுல்லா பிஸியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு விளம்பரத்துக்கு பேசின SRS மொபைல்ஸ்ல பேசினதுக்கே நான் இவ்வளவு பிஸியா ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க SRS மொபைல்ஸ்ல நீங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னா நீங்க வந்து செய்யற வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வந்து முயற்சியுமே எவ்வளவு வெற்றிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்காட்டா இப்போ வந்து நிக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து மொபைல் நீங்க வாங்குங்க. உங்களுக்கு வந்து அடுத்தது அதிர்ஷ்டம் வந்து அப்படியே அடுத்தடுத்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து உணர்வீங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் SRS மொபைல்ஸ்ல வந்து வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். வாங்க SRS மொபைல்ஸ்க்கு வாங்க, மொபைல் வாங்க வாங்க. ஏரல் SRS மொபைல்ஸ்க்கு வந்து அப்படி Oppo F19 Pro Plus வாங்கியிருக்கேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இப்போ வந்து வீடியோஸ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க. நான் வாங்கியாச்சு, பை பண்ணியாச்சு. அது இங்க பக்கத்துல இருக்காங்க. இந்த கடையினுடைய SRS மொபைல்ஸ்னுடைய ஓனர் சார் தினேஷ் சார் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது வந்து Oppo ப்ரொமோட்டர் சார் இருக்காங்க. அப்புறம் இந்த நம்ம கடையில வேலை பார்க்குற ஸ்டாஃப் இருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக நல்லா பொறுமையாக வந்து அவங்க வந்து விளக்கி சொன்னது மட்டும் இல்லாம நமக்கு மொபைலை பார்த்தாலே கண்டிப்பா வாங்கணும்னு தோணுறோம். அதனால யாருனாலும் மறக்காம நீங்க என்ன பண்றீங்க, எங்கேயாவது மொபைல் கண்டிப்பா நம்ம வாங்குவோம். வாங்கும்போது SRS மொபைல்ஸ்க்கு வந்து ஏரல்ல, அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கு, நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். SRS மொபைல்ஸ்க்கு வந்து மொபைல் வாங்குங்க. பணம் வந்து மொத்தமா செலுத்த முடியாதவர்கள் வந்து EMI மூலமாக நீங்க வந்து முதல் தடவை நீங்க கெட்டுறது 1000 ரூபாய் செலுத்தினா போதும். நீங்க வந்து மாதம் வந்து அழகா EMI மூலமா நீங்க வந்து செலுத்திக்கலாம். அதனால SRS மொபைல்ஸ்க்கு ஏரல்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற SRS மொபைல்ஸ்க்கு வந்து நீங்களும் கூட மொபைல் வாங்குங்க. கைக்கு வந்து மொபைல் வந்து கொடுத்தது பாத்துருப்பீங்க. மொபைல் பேக் வந்து என் கையில கொடுத்தவங்க வந்து வேற யாரும் இல்லை, உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சவங்க தான். குமரிக்காட்டினுடைய பஞ்சாயத்து தலைவர் ராஜேஷ் குமார் சார் தான் அவங்க கையால எனக்கு வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. SRS மொபைல்ஸுடைய அந்த உரிமையாளர்களுடைய தினேஷ் சாருடைய ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட குமரிக்காட்டினுடைய பஞ்சாயத்து தலைவர் ராஜேஷ் குமார் அவங்க கையாலே மொபைல் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். கடைக்கு வந்து அப்புறம் உங்க பேரு சொல்லிட்டு வர கஸ்டமருக்கு சப்போர்ட்னு என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஏரல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற SRS மொபைல்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலே கண்டிப்பா SRS மொபைல்ஸ்க்கு தான் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பா வாங்குங்க. நான் கூட என்னுடைய மொபைல் வந்து இப்ப SRS மொபைல்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். SRS மொபைல்ஸ்ல இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன், கடைக்கு வெளியே நின்றுட்டு இருக்கேன். மொபைல் வந்து எனக்கு வாங்கியிருக்கேன். Oppo F19 Pro Plus வாங்கியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, திருப்தியா இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு மன நிறைவோட நான் வந்து மொபைல் எடுக்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நீங்க SRS மொபைல்ஸ்க்கு வந்து நீங்க மொபைல் எடுக்க வாங்க. இப்போ வந்து கடைக்கு வந்து வாங்கி முடிச்சு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு தான் போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதுபோக உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு கூட மொபைல்ஸ் வாங்குறதுக்காக நீங்க ரெக்கமெண்ட்